விவேக் சொல்லுடா, மித்ரா எங்கடா? அது பெரியம்மா. சொல்லு விவேக், மித்ரா எங்க? இல்ல பெரியம்மா. நீ சொல்ல மாட்டடா, எனக்கு தெரியும். என்னங்க, நீங்களாவது சொல்லுங்க, மித்ராக்கு என்னதாங்க ஆச்சு? ஏன் இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரல? அவன் வந்துருவான் அரவிந்தா. போதும். திரும்ப திரும்ப இதே போய் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. சின்ன பொண்ணுங்கறதால, அவளுக்கு உலகம் தெரியாதுங்கறதால லக்கிய வேணா நீங்க ஏமாத்தலாம். ஆனா அதே போய் என்கிட்ட சொல்லி நீங்க என்னையும் ஏமாத்தாதீங்க. சொல்லுங்க. அது இல்ல அரவிந்தா. இந்த தாயோட மனச ஒரு தடவையாவது புரிஞ்சுக்கோங்க. ஜோசியர் சொன்ன மாதிரி அவனுக்கு அடுத்து எந்த கண்டம் வரப்போதோன்னு நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டு இருக்கேங்க. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துகிட்டே இருக்கேன். எனக்கு உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? மித்ராக்கு என்னதான் ஆச்சு? அரவிந்தா, மித்ராவை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? மித்ராவை கிட்னாப் பண்ணிட்டாங்களா? என் மித்ராவை மித்ராவை எதுக்காகங்க கிட்னாப் பண்ணணும்? யார் இதை செஞ்சிருப்பாங்க? என் பையனை யார் பழிவாங்க நினைக்கிறா? இந்த விஷயம்லாம் எனக்கு இன்னும் தெரியாது அரவிந்தா. போலீஸ் என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. என்னங்க, மித்ராக்கு என்ன ஆகுமோ நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் இப்ப எந்த நிலைமையில இருக்கான்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. தயவு செஞ்சு என் பையனை காப்பாத்துங்க. ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க. ஆக்சுவலா மித்ராக்கு எதுவும் ஆகாது. இந்த பிரச்சனையில இருந்து மித்ரா மீண்டு வந்துருவாரு. எதுக்காக எதுக்காக எல்லாரும் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சிங்க? ஏன் என்கிட்ட சொல்லல? இப்ப பார்த்தல, நீ இந்த மாதிரி ஆயிடுவேன் தான் உன்கிட்ட எதுவும் சொல்லல. உனக்கு என்ன ஆயிடுமோங்கிற பயத்துல தான் உன்கிட்ட இதை சொல்லாம மறைச்சிட்டோம் அரவிந்தா. நீ கவலைப்படாதம்மா. மித்ரா, மித்ரா, ஜுனு, என்ன சித்தப்பா? மித்ரா அங்கிள் காணாம போன விஷயம் இன்னும் லக்கிக்கு தெரியாது. உனக்கும் தெரியாத மாதிரி இருந்துக்க, சரியா ஜுனு? சரிங்க சித்தப்பா. ஒருத்தவங்க கவலைப்படக்கூடிய விஷயத்த சொல்லக்கூடாதுல. இந்த விஷயத்த சொன்னா லக்கி கவலைப்படுவான்னு எனக்கு தான் தெரியும்ல. நான் எப்படி அவளுக்கு சொல்லுவேன்? சொல்ல மாட்டேன். சித்தப்பா, மித்ரா அங்கிள் கண்டிப்பா வருவார்ல.
அவருக்கு ஒன்றும் ஆகாதுல்ல. ஏன் கேக்குறேன்னா லக்கிக்கு அவளோட அப்பானா ரொம்ப பிடிக்கும். நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, மித்ரா அங்கிளை கண்டிப்பா கூட்டிட்டு வருவோம். சரியா? வா. ம். தாத்தா, லக்கி எங்க? அவ இன்னைக்கு என் கையில ராக்கி கட்டுறான்னு சொன்னான். அவளோட ரூம்ல இருக்கா ஜுன்னு. வெளியே வரமாட்டேங்கிறா. எவ்வளவு தடவை கூப்பிட்டாலும் அவ எங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. ஏன் கேட்க மாட்றா? நான் சொன்னா அவ கேப்பா. நான் அவளை வெளியே கூட்டிட்டு வரேன், இருங்க. லக்கி, லக்கி, நீ வெளியே வா லக்கி. கதவை தர. இல்ல ப்ரோ, நான் திறக்க மாட்டேன். எங்க அப்பா வர வரைக்கும் நான் இப்படிதான் தனியா உட்கார்ந்துட்டு இருக்க போறேன். எனக்காக கூட நீ வெளியே வர மாட்டியா? எனக்கு கொடுக்கிற மரியாதை இதுதானா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்கான அர்த்தம் இதுதானா? இப்படிலாம் சொல்லாத ஜுன்னு. நேத்துல இருந்து அப்பா வீட்டுக்கே வரல. எப்ப வருவார்னு கேட்டா யாருமே கரெக்டான பதிலே சொல்லவே மாட்டாங்க. எல்லாருமே என்கிட்ட ஏதோ ஒண்ணு மறைக்கிறாங்க. எங்க அப்பாக்கு என்னாச்சுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஓ, உன் கவலைலாம் இதுதானா? மித்ரா அங்கிள் ரொம்ப சேஃபா இருக்காரு லக்கி. நான் அவரை ஆபீஸ்க்கு கூட போய் பார்த்தேன். மித்ரா அங்கிள் கிட்ட போய் பேசினேன். எல்லாரும் மாதிரியும் நீயும் என்கிட்ட பொய் சொல்றல்ல? எனக்கு தெரியும். இல்ல லக்கி, நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? ராக்கி கட்டுற வீட்டுக்கு வான்னு சொல்லி கதவு திறக்காம என்ன வெளியவே நிக்க வைக்கிறது தப்பு தானே? நீ ராக்கி கட்டுவேன்னு நான் எவ்வளவு ஆசையோட வந்த தெரியுமா? உனக்காக நான் gift கூட கொண்டு வந்திருக்கேன். ஆனா நீ அந்த விஷயத்தையே மறந்துட்டல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜுன்னு. நீ ராக்கி கட்டலன்னா சொல்லிடு, நான் இங்க இருந்து போயிடுறேன். போகாத ஜுன்னு, நான் வந்துடுறேன். அப்பாடா, வெளியே வந்துட்டியா? ராக்கி கட்டுறேன் வீட்டுக்கு வான்னு சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தி திரும்பி அனுப்ப எனக்கு விருப்பம் இல்ல. வா போலாம். ம். லக்கி, சஞ்சனாத்த, நீங்க எப்ப வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் லக்கி. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இல்ல அத்தை.